நீட் நடக்கும்போது எல்லாமே வந்து ஒரு சர்ச்சையான விஷயங்களும் பரபரப்பான விஷயங்களும் மாணவர்களை போட்டு அந்த பாடுபடுத்துறதும் ஆடைகளை கிழிக்கிறது மூக்குத்திய கழட்ட சொல்றது இந்த மாதிரி குறிப்பா அதுவும் அண்டை மாநிலத்துல இதெல்லாம் இல்லை. தமிழகத்துன்னு வரும்போது இது வந்து பெருசா அவங்கள வந்து மன ரீதியா வந்து பாதிக்கிற அளவுக்கு பண்ணி தான் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழைய விடுறாங்க. சார் மும்மொழி கொள்கை எதற்காக சார்? சார் மும்மொழி கொள்கை எதற்காகனா, இப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நீங்க வாங்கிக்கிறீங்க, அந்த ஃபண்டிங்கை நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் இருக்கு இல்லையா, இப்போ தடையாச்சு இல்லை, ஃபண்டு வரலன்னு சொல்லிச்சாங்க. ஏன் ஃபண்டு வரலன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் இவங்க பண்ணலன்னு திரும்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறாங்க. கேட்கும்போது இல்லை எங்களால பண்ண முடியாதுங்க, திரும்பி இப்போ அந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு இப்போ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி நீங்க ஒத்துக்கிட்டு அந்த ஸ்கீம் ஓகே அப்படின்னா தான் அந்த ஃபண்டு வரும். விரும்பியவர்கள் ஹிந்தி மட்டும் இல்ல, மலையாளம், பிரெஞ்சு, ஜெர்மனி எல்லாமே கத்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழகத்துல. ஆனா அதை திணிக்கிறது தப்பு இல்ல. இது வரைக்கும் கத்துக்கிட்டு இருந்தவங்க பணம் கொடுத்து கத்துக்கிட்டு இருந்தாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும், பிரெஞ்சு படிக்கணும், நீங்க பணம் கட்டணுமா வேண்டாமா? அது அரசு பள்ளியில வந்து இன்னைக்கு அது பாடமா இருக்குதா? இல்ல மூணாவது மொழி நீங்க கத்துக்கணும்னா அந்த மாணவர்களுக்கு அதுக்கு உண்டான பொருளாதார ரீதியான சப்போர்ட் இருக்குதா? அதை ஒரு அரசு செய்யணும்னு நினைக்கும் போது ஏன் அதை வேண்டாங்கிறீங்க? எந்த அரசியல் கட்சிக்கும், எந்த அரசியல்வாதிக்கும், எந்த அரசியல் விமர்சகர்களுக்கும், ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க நீட் எக்ஸாம் எழுத போறது இல்லை. அடுத்த சந்ததி, இன்னைக்கு வளரக்கூடிய சந்ததிகளும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தான் அதோடைய பிரச்சனைகளோட தீவிரம் இருக்குது. அவங்க வேண்டான்னு சொல்லி அவங்க இறங்கி போராடட்டும், அப்ப வந்து மக்கள் யோசிப்பாங்க. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் இணைந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுல பொறுத்தவரையும் நீட்டுக்கு போராட்டம் அப்படின்றது நிறைய நடந்தது. அதை தாண்டியும் வந்து இங்க இருக்கிற ஆளுங்கட்சி நீட்டை விலக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்தப்போ சொன்னதை பார்த்து 4 வருஷமும் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து நீட் நடக்கும்போது எல்லாமே வந்து ஒரு சர்ச்சையான விஷயங்களும் பரபரப்பான விஷயங்களும் மாணவர்களை போட்டு அந்த பாடுபடுத்துறதும் ஆடைகளை கிழிக்கிறது மூக்குத்திய கழட்ட சொல்றது இந்த மாதிரி குறிப்பா அதுவும் அண்டை மாநிலத்துல இதெல்லாம் இல்லை. தமிழகத்துன்னு வரும்போது இது வந்து பெருசா அவங்கள வந்து மன ரீதியா வந்து பாதிக்கிற அளவுக்கு பண்ணி தான் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழைய விடுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இது சார்? அதாவதுங்க, நீட்டு அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்தால அனைத்து மாணவர்களுக்கும் பொதுநிலையா மருத்துவ படிப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு காமன் எக்ஸாம். இதை வந்து தமிழகம் மட்டும்தான் எதிர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் தமிழகத்துல ஏற்கனவே ஆண்டவர்கள் இந்த நீட்டுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்து அதை பெற்றிருக்கிறாங்க பழைய காங்கிரஸ் அரசாங்கத்துல. இப்ப ஆளுகின்ற திமுக அரசும். இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இது கொண்டு வந்தது அதிமுக ஆட்சினப்போதானே சார்? திமுக எப்படி முன்னாடியே அதை மறுக்கலையே. மன்மோகன் சிங் காலத்துல தானே இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயமே வந்தது. ஜிஎஸ்டி ஆகட்டும் எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுதான். இப்ப 11 வருடங்களா தான் பிஜேபி ஆளுதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து யார் ஏற்கனவே ஆண்டவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ இவங்களும் அலையன்ஸ்ல தான் இருந்தாங்க. முக்கியமான கேபினெட் துறை எல்லாமே திமுக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் வச்சிருந்தாங்க. நீங்க ஒரு விஷயம் வருதுன்னா இன்னைக்கு முடிவெடுத்து நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து அது தீர்மானம் நிறைவேற்றப்படுறது இல்லை. அதை பற்றின சர்ச்சைகள், அதை பத்தின விஷயங்கள், ஆராய்ச்சிகள், விசாரணைகள், குழு எல்லாம் நடந்து ஃபைனலா தான் பாராளுமன்றத்துக்கு வருது. இது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம நட்பாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்து கூடவே இருந்து இல்ல எங்களுக்கு வந்து இது தேவையில்லை அப்படிங்கறத இவங்க அப்பவே சொல்லி இருக்கணும். நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் சொல்றேன். அப்ப எதுவுமே செய்யல. அப்போ காங்கிரஸ் ஆளும் போது இவங்க கூட்டணியோட இருக்கும்போது இதை பற்றின சர்ச்சைகளோ விவாதங்களோ எதுவுமே நடைபெறவே இல்லை. அதுக்கப்புறம் நீட்டுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி அரசுன்னு வச்சுக்கோங்க. அதன் மூலமாக
நிச்சயமாக பல நன்மைகள் நடந்திருக்குங்கிறத வந்து பெற்றோர்களும் மாணவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வருடா வருடம் நீட் எழுத போகும் மாணவர்கள்ல புதிய மாணவர்கள் அதிகமா இருப்பாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு போகும்போது இப்ப நார்மலா நம்ம பப்ளிக் எக்ஸாம் போகும்போது எதெல்லாம் கொண்டு போகலாம் கொண்டு போக கூடாதுங்கிறது அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும். எந்த பையும் கொண்டு போக கூடாது, அதாவது அந்த பிட் அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்றாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் என்னன்னா, இங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியவங்க இன்னென்னது வேணுங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு இதெல்லாம் கொண்டு வரலாம், இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறது ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறாங்க. சார் இந்த எக்ஸாமுக்கு தேவையான பொருட்களோ இல்ல எக்ஸாமுக்கு தேவையான ஒரு விஷயங்களும் எடுத்து வருவது சொல்வது இது வேற விஷயம். ஒரு மூக்குத்திக்குள்ள எப்படி ஒரு பிட்டை எடுத்துட்டு போகும்? அதுதாங்க. அதை வந்து இங்கே அதாவது எக்ஸாம் நடத்தக்கூடியவங்க படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இத மத்திய அரசாங்கம் பொறுப்பேத்துக்க முடியாது. அது ஒரு குறிப்பா பொறுப்ப வந்து தமிழகத்துல மட்டும் நடக்குதே. அப்ப தமிழகத்துல வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கலாமா? அது எப்படி சார் வேண்டும்? அதுதாங்க. இப்ப மத்த மாநிலங்கள் இந்த பிரச்சனை இல்லல்ல. இதே நடைமுறைகள் தானே அங்கேயும் இருக்கணும். மற்ற மாநிலங்கள் ஆள்மாறாட்டங்களே செய்து எழுதுறாங்களே. அதுதான் அந்த ஆள்மாறாட்டம் செஞ்சவங்களையும் பிடிச்சாச்சு. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் தவறுகள் நடக்கத்தான் செய்யும். இத வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. தவிர்க்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் வந்து ரூல்ஸ் போடலாம். இப்போ ஃப்ளையிங் ஸ்குவாட் வர்றாங்கன்னு சொன்னா எல்லாரும் பிட் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. பிட் அடிக்கிறவங்கள பிடிக்கிறதுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட் வர்றாங்க. அதே மாதிரி தமிழகத்துல வேண்டுமென்றே இதை போன்ற நிகழ்வுகள் நடப்பதாகத்தான் என்னை போன்றவர்கள் கருதுறோம். ஏன்னு சொன்னா அந்த இடத்துல நேர்மையாக அந்த அரசோடைய எக்ஸாம் நடக்கணும். அப்ப அதுல தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் நம்ம விதிக்கிறோம். ஏன்னா உண்மையா படிச்சு வர்றவங்களுக்கும் பிட்டடிச்சு வர்றவங்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ன, உண்மையா படிச்சு கஷ்டப்பட்டு வர்றவங்க வந்து இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்வது போல தமிழகத்துல வேண்டுமென்றே நடக்குதுன்னா அந்த அதிகாரிகளோ அந்த எக்ஸாம் நடத்துறவர்களோ யாரோட பார்வையில் இருக்காங்க, யாரோட அனுமதியோட அதை பண்றாங்க? இல்ல இப்ப இங்க எக்ஸாம் நடக்கும்போது யாருடைய ஆளுமை இருக்கும் இங்க? இங்க அதிகாரிகள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க? இந்த எக்ஸாம் நடத்துறது வந்து தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் நடக்கும். அந்தந்த அதிமுக ஆட்சியிலும் இந்த மாதிரியான அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள்ங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஆளும் அரசோடைய கட்டுப்பாட்டுல தான் வர்றாங்க. யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அதிகாரிகள் வந்து செயல்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வர்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான தமிழ்நாட்டுல இப்ப நீட்டு விலக்கப்படல. திமுக அரசு வாக்குறுதியாக தந்த முதல் கையெழுத்தை நீட்டை விலக்கு வாங்குவோம்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கு ரகசியம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு சொல்லி நடைமுறையில படுத்தப்படல. 4 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இப்ப திரும்பி இந்த நீட்டு பிரச்சனையை அவங்க எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அது மத்திய அரசிடம் தானே சார் இருக்கு. அவங்க இப்ப தொடர்ந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திமுக சார்பா சார் மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து நீட் எக்ஸாம் நடந்துகிட்டு தான் வருது. நீட் மூலமாக நிச்சயமாக நன்றாக படித்த மாணவர்கள் வந்து மருத்துவருக்கு தேர்வாயிருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடியும் அப்படித்தானே சார் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற தமிழக டாக்டர்ஸ் உலகெங்கிலுமே போய் பார்த்துட்டு இருக்காங்க. உலகெங்கிலுமே அவங்க பெருமைப்படுறாங்க. நீட் எழுதாதவங்க இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல அந்தந்த மருத்துவ முதலாளிகள் வந்து அப்ப வித்துக்கிட்டு இருந்தாங்க. அத வியாபாரமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்திருக்க ரேஷியோவை நீங்க பாருங்க. நீட் வந்ததுக்கு பிறகு எத்தனை ஏழை மாணவர்கள் மருத்துவ படிப்புல சேர்ந்திருக்கிறாங்க. சார் நீங்க சொல்வது போல இன்னைக்கு அதுல இல்லைனாலும் எக்ஸாம் சென்டர்லயே, அதாவது எக்ஸாம் எழுதுற இடத்துலயே நடக்குது. அண்டை மாநிலங்கள் பாத்தீங்கன்னா ஆள் மாறாட்டங்களே செய்து உள்ள வராங்களே, அதை எப்படி நம்ம அதைத்தாங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? ஆள் மாறாட்டம் செஞ்சாங்கன்னு எப்படி நமக்கு தெரியும்? அவங்க செஞ்சவங்களை கண்டுபிடிச்சாச்சு. சோ இத மாதிரியான தவறுகள் எல்லா இடத்துலயும் நடக்கும். நம்ம 100% உண்மையா நடக்குது, 100% நியாயமா நடக்குதுங்கிறது அப்படி இருந்தா தமிழகத்துல இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறவங்க, ஆடையை கழட்ட சொல்றவங்க, பட்டனை கழட்ட சொல்றவங்க, அண்டை மாநிலத்துல அதை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல இங்க. இல்ல அண்டை மாநிலத்துடைய அரசுகள் நிச்சயமா அதை ஒத்துக்கிட்டு தானே செய்றாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எந்த மாநிலமும் இல்ல இல்லையா? தமிழகம் மட்டும்தான் இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கனால இந்த மாதிரியான அப்போ நிகழ்வுகளை ஏற்படுத்தி மன ரீதியாக எதிர்ப்பை நீங்க தெரிவிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நீங்க, அதாவது ஒருத்தரை பிடிச்சிருந்தா வேறங்க, பிடிக்கலன்னா வேற. இப்ப மத்திய அரசுடைய நீட்டை விளக்கணும், நாங்க நீட்டை விளக்குறதுக்கு போராடுறோம்னு சொல்லி நாங்க காட்டணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன வழியில நீங்க இடைஞ்சல் பண்ணலாம்?
மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகம் வாயிலாக இதை தெரிவிக்கணும் இல்லையா மக்களுக்கு. நாங்க நீட்டுக்கு எதிராக இதெல்லாம் பண்ணோம், நீட்ல பாருங்க இவ்வளவு தூரம் பண்றாங்க, பட்டனை வேலையால கிழிக்கிறாங்க, சட்டையை கிழிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு செய்தியாக மக்களிடையே பரப்பப்பட்டு மத்திய அரசுடைய மேல இது ஒரு பழிய போடுறதுக்கு உண்டான ஏற்பாடா கூட இருக்கலாம் இல்லையா இது. எக்ஸாம் நடக்கணும். நீட்டை எதிர்க்கிற தமிழக அரசு எதற்காக அதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க நீட்டை எதிர்த்து இது வரைக்கும் 4 வருஷமா நீட்டை எதிர்த்து நீங்க என்ன பண்ணீங்க? மக்களுக்கு இடைஞ்சல் வர்ற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சாதானே மக்களுக்கு அது வெறுப்பு வரும். மக்களுக்கு எந்த விஷயம் இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப எந்த மக்களும் நீட்டை எதிர்க்கல. மக்கள் வீதிக்கு எங்களுக்கு நீட்டு வேண்டாம்னு போராடினாங்களா? போராடல. அரசு கட்சிகள் அவங்களுக்கு ஆகாதவங்களை மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுன்னு பேர் வச்சு செய்யக்கூடிய திமுக மட்டும்தான் அந்த தேர்வு நடத்துறவங்க, தேர்வு குழுவா இருக்கிறவங்களே மத்திய அரசு நியமிச்சவங்க தானே சார். அதை செக் பண்றவங்களும் மத்திய அரசு நியமிச்சவங்க தான். அப்புறம் எப்படி தமிழக அரசு அவங்களுக்கு எலெக்ஷன்ல நடக்கிற மாதிரி தாங்க நடக்குது. மத்திய அரசுல இருந்து ஒரு திட்டம் போட்டு இங்க அனுப்பிச்சிடுறாங்கன்னா அது அவ்வளவு செயல்பாட்டுல இருக்குதா? இப்ப மும்மொழி கொள்கைக்கு கூட தான் திட்டம் போட்டு அனுப்பிச்சாங்க. நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபண்ட் மட்டும் வேணுங்கிறீங்க, மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது ஒரு ஸ்கீம் சார். மும்மொழி கொள்கை எதற்காக சார்? மும்மொழி கொள்கை எதற்காகன்னா, இப்ப மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நீங்க வாங்கிக்கிறீங்க, அந்த ஃபண்டிங்கை நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் இருக்கு இல்லையா, இப்ப தடையாச்சு இல்ல, ஃபண்டு வரலன்னு குதிச்சாங்க. ஏன் ஃபண்டு வரலன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் இவங்க பண்ணலன்னு திரும்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறாங்க. கேட்கும்போது இல்ல எங்களால பண்ண முடியாதுங்க, திரும்பி இப்ப அந்த அரசு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கொடுத்து இப்ப பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இதே மாதிரி நீங்க ஒத்துக்கிட்டு அந்த ஸ்கீம் ஓகே அப்படின்னா தான் அந்த ஃபண்ட் வரும். அதற்குரிய திட்டத்திற்குரிய செலவு தொகையை தான் அனுப்புவாங்களே தவிர, நீங்க பணத்தை கொடுங்க நாங்க செலவு பண்ணிக்கிறோம்னு சொன்னா அதை செய்ய மாட்டாங்க. யாரா இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில திட்டங்களை இவங்க வேண்டான்னு பப்ளிக்கா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது அரசியல் பண்ணுவதற்காகத்தான். இதுல முன்னேறாத மாநிலம் அப்படின்னா பரவாயில்ல, இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய மாநிலம். எதற்காக மும்மொழி கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறோம்? இப்போ ஒரு மொழி 2 மொழியிலேயே நம்ம இவ்வளவு ஒரு ரீச்சுக்கு போயிருக்கோம் அப்படின்னு. சரி, ஒரு ஸ்டெப் ஏறிட்டோம், 2 ஸ்டெப் ஏறிட்டோம், 3வது ஸ்டெப் ஏறதுனால என்ன தவறு சார்? ஹிந்தி கற்கிறதுனால மட்டும் நம்ம சொன்னாங்க. திருப்பி எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், இந்தி எந்த இடத்துல இந்தி தான் 3வது மொழின்னு சொல்லி எங்க சொன்னாங்க? இது உருவகப்படுத்தப்பட்ட இவங்களால இது இந்தி தான் கத்துக்கணும்னு சொன்னா, நம்ம பாரத பிரதமரை இந்தி விரும்பியவர்கள் இன்றளவும் முன்னாடி இருந்தவர்களும் விரும்பியவர்கள் இந்தி மட்டும் இல்ல, மலையாளம், பிரெஞ்சு, ஜெர்மனி எல்லாமே கத்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழகத்துல. ஆனா அதை திணிக்கிறது தப்பு இல்ல. இது வரைக்கும் கத்துக்கிட்டு இருந்தவங்க பணம் கொடுத்து கத்துக்கிட்டு இருந்தாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல கத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும், பிரெஞ்சு படிக்கணும், நீங்க பணம் கட்டணுமா வேண்டாமா? அது அரசு பள்ளியில இன்னைக்கு அது பாடமா இருக்குதா? இல்ல 3வது மொழி நீங்க கத்துக்கணும்னா அந்த மாணவர்களுக்கு அதுக்கு உண்டான பொருளாதார ரீதியான சப்போர்ட் இருக்குதா? அதை ஒரு அரசு செய்யணும்னு நினைக்கும் போது ஏன் அதை வேண்டாங்கிறீங்க? சார் நீங்க 2 ஸ்டெப் ஏறிட்டீங்க, 3வது ஸ்டெப் ஏறுங்கன்னு சொல்லும் போது நீங்க இந்தி தான் கத்துக்கணும், 3வது மொழி இந்தி தான் சொல்லி எங்கேயாவது மத்திய அரசு வலியுறுத்தி இருக்குன்னு சொன்னா அந்த பேப்பரை திமுகவாகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய யார் வேணாலும் காட்டுட்டோம். அப்ப நம்ம ஒத்துக்கலாம், ஆமாங்க இந்தியை நீங்க திணிச்சிங்கன்னு சொல்றாங்க. 3வது மொழிங்கிறது உங்க ஆப்ஷன். அப்ப அந்த ஆப்ஷனை நீங்க ஃப்ரீயா கத்துக்குங்கன்னு சொல்லி அரசாங்க பள்ளியில சொல்றாங்க. அது ஒரு ஸ்கீம் தான். அது இந்த பேக்கேஜ் மாதிரி, அது காம்போ பேக்கேஜ் நம்ம சொல்ற மாதிரி இந்த பேக்கேஜை நீங்க எடுத்துக்கிட்டா இந்த தொகை மாநில அரசுக்கு கிடைக்கும். தொகை எங்களுக்கு வேணும், அந்த தொகை கிடைக்கல, கல்விக்கு தொகையே கிடைக்கல, கல்விக்கு தொகை வரலன்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்கீமுக்கு தானே தொகை வரல. அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம், அந்த ஸ்ரீங்கிற பிஎம் ஸ்ரீங்கிற இதுக்கு தான் வரலையே தவிர மொத்தமாவே கல்வித்தொகையை நிப்பாட்டிட்டாங்களா? மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையுமே மாநில அரசு பெயர் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இவங்க வீண் பழிய மத்திய அரசு மேல போட்டு வச்சிருக்காங்களே தவிர நிச்சயமாக இதுக்கு மக்களுடைய எதிர்ப்பு எந்த இடத்துலயும் இல்லை. என்னுடைய பல நேர்முக இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கிறேன், மத்திய அரசு எங்கேயாவது இந்தின்னு சொல்லியிருக்குதா? இல்ல மக்கள் எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாங்களா? இதை பேசும் பொருளாக ஊடகங்கள் நிறைய இடத்துல பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, நிறைய இடத்துல சொன்னது என்னன்னா, இந்திய கற்க வேண்டும், அது தேசிய மொழி, இந்தியில் தான் நம்ம. இவங்க கேட்டதுக்கு இந்தியை நீங்க திணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஏன் கத்துக்க கூடாதுங்கிற பதில். இப்ப எங்கிட்ட கேக்குறீங்க சார் இந்தி கத்துக்கலாமான்னு சொன்னா, கத்துக்கிறது இப்ப இந்தி பிரச்சார சபான்னு நம்ம சென்னையில டி நகர்ல இருக்குது. எத்தனாயிரம் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க பணம் கட்டி. எத்தனையோ அதுல ஸ்டாண்டர்ட் இருக்குது. எம்ஏ வரைக்கும் நீங்க எம்ஏ ஹிந்தி வரைக்கும் படிக்கலாம். அப்ப இவ்வளவு பேர் ஹிந்தி வேண்டாங்கிறவங்களா? அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தானே. அவங்களுக்கு இலவசமா நீங்க சொல்லி கொடுக்கும் போது அப்ப அத்தனை பேருக்கு அது லாபம் தானே. அது அதை இப்போ
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது 7.5% மத்திய இதுல கொடுத்தாரு இல்லையா, மாநில கல்வி இதுல வந்து கொடுத்தாரு இல்லையா, அதன் மூலமா எத்தனை குழந்தைகள் பயன்பெற்று இருக்காங்க. அத மாதிரி இந்த ஸ்கீமை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல குறைகள் இருந்தா சரி பண்ணுங்க சார். வர்றதுக்கு முன்னாடி இது நல்லா இல்லைன்னா எப்படி தெரியும் நமக்கு? அந்த கொள்கை வந்து மும்மொழி கொள்கைங்கிறது மும்மொழி கொள்கையா தான் இருக்கிறதே தவிர அது இந்தி கொள்கையா இல்ல. இது ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாட்டுல வந்து திராவிட அரசியல் எப்படின்னா இந்தியை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் தார பூசிட்டாங்கன்னா இந்தி அழிஞ்சிருமா? சார் மற்ற மொழிகளை பற்றி ஏன் பேசுவதில்லை? இப்ப இந்தி சொல்றீங்கல்ல, உலகுக்கே மூத்த மொழி தமிழ் மொழின்றாங்க. அதை ஏன் தேசிய மொழி ஆக்கக்கூடாது? இது தமிழை வந்து எங்க போய் நம்ம பேசுறதுங்க? இப்ப ஆங்கில வழி கல்வி வச்சிருக்கோம், இந்தியே எங்க போய் சார் இந்தி வந்து இந்தியாவுடைய மெஜாரிட்டியான மொழி சார். எத்தனை மாநிலங்கள்ல பேசப்படும் மொழி? அதுக்குதான் சார் காமன் மொழியா இங்கிலீஷ் இருக்கு சார். இங்கிலீஷ் சார் எந்த இடத்துல போனாலும் வெளிநாட்டுக்காரங்க மொழியை ஒத்துக்கிறீங்க, நம்ம நாட்டு மொழியை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? இப்ப நம்ம வந்து தெலுங்கு கீர்த்தனைகள் பாடல்கள் இருக்குது இல்லையா? அப்ப அதை நம்ம இனிமையா கேட்கிறோம். அது தெலுங்கு நான் கேட்க மாட்டேன்னு சொல்றோமா சார்? விரும்பியவர்கள் கேட்பார்கள், படிப்பார்கள். இதுலயும் விரும்பிதான் படிக்க போறாங்க. மக்கள் விரும்பி படிக்க தயாரா இருக்கிறாங்க. அரசுகள் வந்து அவங்களுடைய கொள்கை வேறுபாடால இன்னொன்னு மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்காக இதை வேண்டும் என்றே மக்களிடத்திலே விஷ பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதுதான் எங்களை போன்றவருடைய குற்றச்சாட்டு. சார் நீங்க மொழிகளை பத்தி பேசும்போது நிறைய அரசு வேலை துறையிலேயே ரயில்வே எடுத்துக்கோங்க, இப்போ நீட்டு டாக்டர்ஸாகவும் எடுத்துட்டோம், எளிமையானவர்கள் தான் ரயில்ல பெரும்பாலும் பயணிக்கிறவங்க. ரயில்ல பெண்ணுங்க எளிமையானவர்கள். அரசு மருத்துவமனைக்கு போறவங்க எளிமையானவங்க, ஏழை எளிய மக்கள் தான். அவங்களுக்கு வந்து அவங்க மொழியில பேசினாதான் நாங்க இதுவா இருக்கும். நீங்க நார்த் சைட்ல இருந்து ஒரு டாக்டரையோ இல்ல ரயில்வே ஸ்டாஃபையோ எடுத்துட்டு வந்து போட்டா அவங்களுக்கு அங்க மொழி பேசுறதுலே பிரச்சனை இருக்கு இல்லையா? உங்களுடைய விவாதத்துக்கே வர்றேன் நான். இப்ப அங்க இருந்து வர்றவங்க இங்க தமிழ் கத்துக்கிட்டு பேசுறாங்களா? தமிழ் கத்துக்கிறாங்க இல்லையா? நம்ம ஏன் கத்துக்க மாட்டேங்கிறோம்? பெரும்பாலும் கத்துக்கிறது இல்ல சார். யார் சொன்னா? இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய பானிபூரி விக்கிறவங்கல இருந்து இன்னைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நான் உங்களை கூட்டு போறேன் சார். இன்னைக்கு கூட காட்டுறேன், அவருக்கு தமிழ் ஹிந்தி தான் வரும், தமிழ் பேச மாட்டாரோ இல்ல இங்கிலீஷ்ல கூட பேச மாட்டாரு. இங்கிலீஷ்ல கூட அது வந்து மத்திய அரசுடைய துறை. அதுல எங்க வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. அங்க படிச்சவங்களுக்கு இங்க போடுறாங்க, இங்க படிச்சவங்களுக்கு அங்க போடுறாங்கிறது வேற. அது டிவிஷன் வைஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வேலை வாய்ப்புல நம்ம இப்ப அதையே நீங்க சொல்றதே நான் உதாரணம் எடுத்துக்க. இப்ப அவங்க படிச்சுட்டு அவங்க எங்க போட்டாலும் வேலைக்கு வர்றாங்க. நம்ம இங்க படிச்சுட்டு நார்த் இந்தியாவுக்கு போட்டா போக மாட்டேன்னு. ஏன் காரணம்? நமக்கு லாங்குவேஜ் தெரியாது. நம்மளுடைய பயம் என்ன? இங்க இருந்து நம்ம இதை இருக்கிற கடப்பா தாண்டிட்டோம்னா தெலுங்கு ஆரம்பிக்குது. இந்த பக்கம் கர்நாடகா வந்தோம்னா இந்த பாஷைகள் சவுத் இந்தியால இருக்கக்கூடிய தென்னிந்திய மொழிகளே நமக்கு தெரியலன்னு நம்மளுடைய வியாபாரம் டெவலப் ஆக மாட்டேங்குது, நம்ம நாலேஜ் டெவலப் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன இப்போ சைனாவுடைய கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட் இன்னைக்கு எப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, பிசினஸ் வைஸ் உலக நாடுகளே சைனாவுடைய வியாபாரத்தை பத்தி பயப்படுறாங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு நீங்க இங்க இருந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்பக்கூடிய மெசேஜ் அங்க சைனீஸ்ல அவங்களுக்கு போகும். அவங்க அங்கே இருந்து சைனீஸ்ல ரிப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு இங்க வந்து உங்களுடைய இந்த மொழி ஆங்கில மொழியிலன்னா ஆங்கில மொழி வருது. அப்போ உலக நாடுகளுக்கு மொத்தத்தையும் ரீசெண்ட் காலங்களில் ரொம்ப நாள் 15 வருடத்துக்குள்ள உலக நாட்டுக்கே எல்லா பொருளையும் சப்ளை பண்ணக்கூடிய நிலைமைக்கு சைனா வந்திருக்குது. அப்ப நம்ம இந்தியா வல்லரசு ஆகணும்னா நம்ம அனைத்து மொழிகளையும் நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும். இந்தின்னு இல்ல, அனைத்து மொழிகளையும் கத்துக்கணும். நம்மளுடைய மறைந்த பாரத பிரதமர் முன்னாள் பாத்தீங்கன்னு சொன்னா நரசிம்மன் அவர்களுக்கு 13 மொழி தெரியும். சைனாவுக்கு போயிருக்கும்போது சைனீஸ்ல பேசும்போது அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. நம்ம அந்தந்த நாட்டுக்கு போகும்போதோ அந்தந்த மாநிலங்களுக்கு போகும்போது நிச்சயமாக இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மலையாளி வந்து இங்க டீ கடை வச்சிருப்பாரு, நீங்க தமிழ்ல அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு சாயா குடுன்னு சொல்லி ஒரு மலையாளி வந்து அந்த ஒரு நேட்டிவிட்டி ஃபீலிங் எல்லாருக்குமே வரும். இப்ப நமக்கே வெளிநாட்டுல போகும்போது தமிழர் வருது. நரசிம்மர் ராவ் 13 மொழிகளை கற்றாருனாரு. நரசிம்மர் ராவோட பிரதமர் மோடி எத்தனை மொழியை கற்றிருக்காரு? அவர் எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு போயிருக்காரு? இல்ல இன்னைக்கு மோடி கத்திருக்காரு, அதாவதுங்க அட்வான்டேஜ் தான் அவருக்கு 13 மொழி. அவர் எப்ப எந்த கட்டாயத்துல கத்துக்கிட்டாரு? பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் மொழி கத்துக்கிட்டாரு. நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர் ஆவோன்னு அவருக்கும் தெரியாது. அப்ப அதுக்கு முன்னாடியே மொழிகள் நிறைய கத்து வச்சிருந்தாரு. அது அவருடைய ஹாபியா இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு 3வது மொழி கத்துக்கிறதுக்கு மொழிகளே கற்காமல் ஒரு மொழியிலேயே பிரதமர் ஆயிருக்காருல பிரதமர் மோடி. இல்லைங்க, இப்ப இன்னைக்கு வந்து இப்ப மொழிகள் கத்துக்க இப்ப நிறைய மொழிகள் கத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இப்ப அவரு ஒரிஜினலா அவர் என்ன மொழி அவரோடது? அவர் குஜராத்தி. ஆனா ஹிந்தி பேசுறாரா? ஆங்கிலத்துல பேசுறாரா? அப்ப மொழிகள் அவர் கத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது இல்லையா? ஆனால் நீங்க லேட் ஆகும் போது அதான் சொல்லுவாங்க, 5ல் விளையாது 50ல் விளையாது.
நம்ம மொழி கத்துக்கக்கூடிய நேரம் இப்ப நமக்கு இருக்கு. இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு நீங்க மொழி அறிவை ஊட்டிட்டீங்கன்னா அவங்களுடைய வளரும் போது அவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் அவருடைய சமுதாய வளர்ச்சிக்காகவும் அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அந்த மொழி அறிவு நிச்சயமாக பயன்படும். ஏன்னு சொன்னா இப்ப நீங்க கம்யூனிகேஷன்ங்கிறது என்ன விஷயம்? உங்களுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். அது அவர்கள் மொழியாகவும் இருக்கலாம், அவர்கள் கத்துக்கிட்ட மொழி மூலம் உங்களுக்காக இருக்கலாம். அப்பதான் அது வியாபாரமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் நல்லபடியாக வளர்ந்து உங்களுக்கு வாழ்வில் ஒரு உயரத்தை அது கொடுக்கும். அதை நம்ம வேண்டாம் வேண்டாம்னோம்னா இத்தனை வருஷமா ஹிந்தி வேண்டாம்னு சொன்னவங்க அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி இருக்கா இல்லையா? தனியார் பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி இருக்கா இல்லையா? தனியார் பள்ளிக்கூடத்துல மற்ற மொழிகள் இருக்கா இல்லையா? இதே தமிழ்நாட்டுல இல்ல சார், எங்கேயுமே இருமொழி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இதை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்களுடைய லிஸ்ட்டை தர முடியுமா? அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா அனைத்திலையுமே ஹிந்தி இருக்கு. அவர்கள் பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்க? சார் இந்தி கற்றால் வளர்ச்சி அடைய முடியும்ன்றீங்க. இந்தி பேசும் எத்தனை மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? இல்ல, இந்திக்காக சொல்லலைங்க. மற்ற மொழிகள் எதா இருந்தாலுமே இப்ப இந்தி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இந்தி இருக்கா இல்லையா? இந்திங்கிறதுக்காக சொல்றோம். அனைத்து மொழிகளுமே இருக்குது. அப்ப அவங்க ஸ்டாண்டர்ட் என்ன? இங்கிலீஷ். ஸ்கூல்ல போய் தமிழ்ல பேசிட்டீங்க, தமிழை வளர்க்குறோம்னு சொல்லி தானே இவ்வளவு குதிக்கிறோம் நம்ம. அந்த ஸ்கூல்ல போய் நீங்க தமிழ்ல ஒரு பிள்ளை பேசிருச்சுன்னா அதுக்கு ஃபைன். இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப தமிழை நீங்க 75 வருஷமா என்ன வளர்த்திருக்கிறீங்க? அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல போய் ஒரு பிள்ளை தமிழ்ல பேசிருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஃபைன் போட்டு நிப்பாட்டுறாங்க. அப்ப இது என்ன விதமான ஒரு கொடூரத்தன்மை இது? அப்ப அந்த இடத்துல மொழிங்கிறது உங்களுக்கு முக்கியம்னா அப்ப நீங்க அங்க தமிழ்ல பேச அனுமதிக்கணும்ல. ஏன் தமிழ்ல பேச அனுமதிக்க மாட்டீங்க தனியார் பள்ளிகள்ல? அப்ப இதுக்கு இந்த பள்ளியை நடத்தக்கூடியவங்க யார் என்ன கண்ட்ரோல் பண்ணீங்க? நீங்க ஆளுகின்ற அரசாகட்டும், 3வது மொழி அரசு இலவசமா கொடுத்தா வேண்டாங்க, நீங்க காசு கொடுத்து படிங்கிறாங்க. இது ஆதாரம் இல்லாம நம்ம சொல்ல முடியாது. ஆதாரத்தோட தான் சொல்றோம். இன்னைக்கு சென்னையில எடுத்துங்க, நீங்க எத்தனை ஸ்கூல்ல நீங்க போங்க, போனோன்னு அந்த ஸ்கூல்ல நீங்க தமிழ்ல பேசிட சொல்லுங்க. அந்த ஆங்கிலம் கற்க வேண்டும்ன்றது இப்ப பிரதானமா ஆங்கிலம் தான் எல்லா இடத்துலயும் ஆங்கிலத்தை ஐடி துறை காசு கொடுத்து கத்துக்கணும். ஆங்கிலத்தை தான் அதெல்லாம் அவங்களுடைய என்ன தெரியுமா? பணம் கொடுத்து நீ கத்துக்க, எந்த மொழியா இருந்தாலும் ஃப்ரீயா கொடுத்தா எங்களுக்கு போனி ஆகாது. இப்ப கல்வித்தரம் உயர்ந்துருச்சு அரசு பள்ளிகள்னு சொன்னா தனியார் பள்ளிகளுடைய வருமானம் குறைஞ்சிடுங்க, அங்க சேரக்கூடிய மாணவர்கள் குறைஞ்சிருவாங்க. அப்ப என்ன, எதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம சேர்க்கிற குழந்தைங்கள? அவங்களுடைய மொழி அறிவு வளரணும், நாலேஜ் வளரணும்னு சொல்லி தானே ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்துல திறமையான ஆசிரியர் இருக்கிறாங்க. இங்க பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்மியான சம்பளத்துல தான் தனியார் பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஆசிரியர்கள்ட்ட, அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள்ட்ட நிறைய பசங்க டியூஷனுக்கே போறாங்க, அனைத்து சப்ஜெக்ட்டுக்குமே. இது உண்மையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இது யாரும் மறுக்க முடியாது. அரசு பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பிள்ளைகளே தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. கேட்டா டிசிப்ளின் ஸ்டாண்டர்ட், ஏன் அதை அரசு கொண்டு வர முடியாதா? இவ்வளவு தூரம் கூவிட்டு இருக்கக்கூடிய அரசுகள் நிச்சயமாக மருத்துவம், கல்வி எல்லாத்தையும் இலவச மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதுதானே ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரம். நம்ம நாடு முன்னேறிக்குன்னா எதை வச்சு? ஒவ்வொரு ஸ்டேட் முன்னேறிக்குன்னா எதை வச்சு? உங்களுடைய கல்வியும் மருத்துவ தரமும் உயரணும். இன்னைக்கு நம்ம உடனே உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அனைத்து அமைச்சர்களும் எங்க போறாங்க? காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன் அரசாங்க மருத்துவமனைக்கு போக மாட்டீங்களா? அரசு மருத்துவமனை தரம் உயர்ந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டே பேசுறோம், ஃபண்டை வாங்குறோம், இவ்வளவு செலவு பண்றோம்னு சொல்லி சொல்றோம். ஏன் அரசு மருத்துவமனையில போய் எந்த அமைச்சரும் எந்த எம்எல்ஏவும் போய் படுக்கிறது இல்லை? உடனே நீங்க போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் படுத்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கே உங்க அரசு மருத்துவமனை நம்பிக்கை இல்லையா? உங்க பசங்க எங்க படிக்கிறாங்க? சார் இன்றும் உலக தரத்துல கிங்ஸ் ஹாஸ்பிட்டல்ல திறந்தன்னு சொல்லி இருக்கட்டும். தமிழகத்துக்கு யாருக்கு போறாங்க? அந்த இடத்துக்கு யார் போறாங்க? இன்னைக்கு அப்பல்லோங்கிற இடத்துல யார் போறாங்க? காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு யார் போறாங்க? மற்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு யார்? இவ்வளவு ஆஸ்பத்திரிகள் ஏங்க திறந்திருக்கீங்க நீங்க? இவ்வளவு தனியார் பள்ளிக்கூடங்க ஏன்? அரசு திறமையான நிர்வாகத்துல இருக்குன்னு சொன்னால் அது எந்த அரசா இருந்தாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? குடித நீர் வேணும், நல்ல சுகாதாரமான வசதிகள் வேணும், அதாவது உங்களுக்கு கல்வி நல்லா மேம்படணும், மருத்துவம் மேம்படணும். இந்த 4 தானே முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் கூவ நதியே சரி பண்ணல. எத்தனை அரசுகள் மாறி போச்சு. இது வரைக்கும் யார் என்ன செஞ்சிருக்காங்க? வருஷம் மழை வரும்போது மட்டும் அங்க போய் 2 போட்டோ எடுத்து அனுப்புறாங்களே தவிர எல்லா மாநிலத்திலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. அப்படிதானே சார் இருக்கு. மகாராஷ்டிரால எப்படி இருக்கு? நம்ம தமிழகத்தை பத்தி, தமிழகத்தோடைய நம்ம வாழக்கூடிய பகுதிகளை பத்தி நம்ம பேசுறோம். இப்ப அந்த ஊர்ல மழை பெய்யுதுன்னா நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, அந்த ஊர்ல வெள்ளம் வருதுன்னா நமக்கு பிரச்சனை. நம்ம இங்க இருந்து பரிதாபப்படுவோம், டிவியில அது நியூஸா தான் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன நிலைமை இருக்கு? நீங்க நல்லா இருந்தா அந்த நாட்டுக்கு உதவலாம் சார், நீங்க நல்லா இருந்தா அந்த மாநிலத்துக்கு உதவலாம் சார். நீங்களும் பிரச்சனையில இருக்கீங்க சார். அவன் கெட்டு போறான், நம்ம கெட்டு போக முடியாது. நம்ம நல்லா இருக்கணும்னா, நம்ம நல்லா இருந்தா தான் மற்றவங்களும் நல்லா இருக்க வைக்க முடியும். இதுதான் எங்களுடைய கருத்து. இதை மேம்பட வைக்கணும். அதுக்கு எந்த அரசு ஆண்டாலும் கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது. மக்களுடைய நலனை பேணி காக்க வேண்டியது ஆளப்போகிற ஆளுகின்ற அரசுடைய கடமை. அதை மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் நட்புறவோடு அந்த கொண்டு போய் மக்களிடத்துல சேர்த்து ஒரு நல்ல விதமான சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கினால் மட்டும்தான்
மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட மேம்பட உங்களுடைய செயல் திட்டங்கள் நல்லா இருந்துச்சு சொன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க அவங்கள போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பயப்படுறீங்க எலெக்ஷன் வரும்போது மட்டும்? ஆனால் விருப்பமற்றதை நம்ம திணிக்க கூடாதுல்ல சார் மக்கள் கிட்ட. மக்களா விரும்பி ஒரு திட்டத்தையோ மக்கள் ஒரு விரும்பலன்னு மொழியையோ யாருக்கிட்ட கற்பது. சொன்னாங்க? மக்கள் எந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்க? இப்ப ஜல்லிக்கட்டை நிப்பாட்டினாங்க. ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் திரண்டு வந்தாங்களா? வந்து அவங்க தானே போராடி வெற்றி பெற்றாங்க. அப்ப மக்களுடைய போராட்டம் நிச்சயமாக நியாயமான போராட்டமாக இருந்தா வெற்றி பெறும். நீட்டுக்காக தான் போராடினாங்க மக்கள். நீட்டுக்கு யாரும் போராடவே இல்லை. கட்சி ரீதியா தான் போராடுறாங்க. நீட்டுக்காக எந்த மக்கள் எத்தனையோ தெருவுக்கு இறங்கி போராடுறாங்க. எத்தனையோ சமூக ஆர்வலர்களும் எத்தனையோ சார் மாணவர்களும் போராடினாங்க சார் இன்னி வரையும் நீட்டுங்கிறது கருத்தும் சோசியல் மீடியால சார் நீட்டுங்கிறது மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசியல் விமர்சகர்களுக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க நீட் எக்ஸாம் எழுத போறது இல்ல. அடுத்த சந்ததி இன்னைக்கு வளரக்கூடிய சந்ததிகளும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தான் அதோடைய பிரச்சனைகளோட தீவிரம் இருக்குது. அவங்க வேண்டான்னு சொல்லி அவங்க இறங்கி போராடட்டும். அப்ப வந்து மக்கள் யோசிப்பாங்க. அப்பதானே வந்து மத்திய அரசு யோசிக்கும். சரி நமக்கு வேண்டான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஓட்டு வாங்கி அவங்களுக்கும் பாதிக்கும் இல்லையா? இது நிச்சயமாக மக்களுடைய மனப்பான்மை இல்லை. ஆளுகின்ற அரசுகளுடைய மனப்பான்மை மக்களை எதிராக திசை திருப்பி உண்மையான மக்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னா இங்க என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் வைக்கணும்ல சார். அது இல்லாம ஒவ்வொருத்தர் தனி சிலபஸ் வச்சு தனி அதுக்கு கிளாஸ் நடத்தி நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு சம்பாதிக்கிறதுக்கான வழியா தானே இந்த நீட் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு இடத்துலயுமே அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு விட்டுட்டோம்னா இன்னைக்கு நீங்க சொன்ன உதாரணம் மாதிரிதான் நார்த் இந்தியா மாதிரி ஆயிடும். நம்ம ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே என்ன எண்ணம்? நம்ம பசங்க நல்ல நம்ம படிக்காத விஷயங்கள் நம்ம பார்க்காத விஷயங்களை அவங்க நல்ல விதமா செய்யணும்னு சொல்லிதான். போனே இல்லாத காலத்துல நம்ம மொபைல் கொண்டு வந்தோம். நம்ம பட்டன் போன் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. அப்ப என்ன இது விஞ்ஞான வளர்ச்சி. அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி எஜுகேஷன்ல வந்து ஸ்டாண்டர்ட் வரணும் சார். இன்னைக்கு எஜுகேஷன்ல ஸ்டாண்டர்ட் வரணும். அனைத்து கல்வியும் இலவசமாக மக்களுக்கு தரமாக போய் சேரணும். அப்படி சேரணும்னு சொன்னா சில திட்டங்களோடய அதுல இருக்க குறைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை நிவர்த்தி பண்ணணும். அது எந்த அரசாங்கம் இருந்தாலும். பட் ஒரேடியா வேண்டான்னு சொன்னோம்னு வச்சுங்க, அப்ப அந்த திட்டத்துடைய பயன் என்னன்னே நமக்கு தெரியாம போயிடும். அதனால நிச்சயமாக எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய கருத்து கேட்பு எங்க நடந்துச்சு? நீட்டுக்குமே கருத்து கேட்பு ஒன்றும் நடக்கல. மும்மொழி கொள்கைக்கும் கருத்து கேட்பு ஒரு இடத்துல ஒரு இதுன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல வந்து ரைட் இது வந்து தேவையா இல்லையான்னு யார் பதில் சொல்லணும்? நாங்க சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட வந்து எங்களுடைய கருத்து தான் நாங்க சொல்லலாம். இது எல்லாருடைய கருத்துன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? மக்கள் கிட்ட கேட்டுதான் எல்லா திட்டமும் இங்க. நீங்க சர்வே எப்படி எடுக்கிறீங்க? நடைமுறை ஆகுதா? இதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் எல்லாம் மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்டுதான் திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டதா? இல்ல அதாவது ஸ்கீம் வரும்போது எதிர்ப்பு வந்தா நீங்க கருத்து கேட்கணும். அப்ப எதிர்ப்பு இப்ப இந்த எண்ணூர்ல ஒரு ரிஃபைனரி சமாச்சாரத்துக்கு கருத்து கேட்கறாங்க. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு கேட்கறாங்க. அத மாதிரி இது பொதுவா வரக்கூடிய விஷயங்கள் தானே. தமிழகத்துல நீங்களா எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் இது. இதை வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இல்ல கல்வியாளர்கள்ட்ட கொண்டு போயிட்டு நடைமுறையில அதை வந்து எப்படி எளிமையா நடைமுறைப்படுத்தலாங்கிறத வந்து மக்கள் கிட்ட கேட்டுட்டு, ஏன்னா இது அவங்களுக்கான திட்டம் தான், நமக்கான திட்டம் கிடையாது, அரசியலுக்கான திட்டம் கிடையாது, வேற யாருக்கான திட்டம் கிடையாது, மாணவர்களுக்கான திட்டம். அந்த மாணவர்களுக்கு அதை எளிமையாக புரிய வைத்து அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கும் கல்வி மேம்படுறதுக்கும் அனைத்து அரசுகளும் முயற்சி பண்ண வேண்டியதான் எங்களுடைய கருத்து. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மிரட்டல்களை விடுக்குது தமிழகத்துக்கு. அதுவும் குறிப்பாக இன்று கூட்டணியில் இணைந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிரட்டல் விடுத்துதான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றார் அப்படி சொல்றாங்க. இடி ரைட காட்டி மிரட்டுறாங்கன்றாங்க. இப்போ அடுத்ததா விஜய் அவர்களிடம் கூட்டணி பேசுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இத எப்படி? இல்ல மிரட்டல்கள் சொன்னா தப்பு பண்ணி இருந்தாதான் பயப்படணும். இப்ப நம்ம ரோட்ல போறோம், ஒரு போக்குவரத்து காவலர் நிக்கிறார், நம்மகிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா அவரை பார்த்தா நம்ம பயப்படுவோம். அப்போ நம்ம ஒண்ணு அவரை அவாய்ட் பண்ணிட்டு போவோம், இல்லைன்னா அந்த பக்கமா நம்ம தாண்டி போறதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். அதே மாதிரி மிரட்டல்கள் மூலமாக இது வந்து பணிய வைக்கப்பட்டதுங்கிறது தேவையில்லாம பரப்பக்கூடிய ஒரு பரப்புரை தான். அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறாங்க அமைக்கலங்கிறது அது அவங்களுடைய பிரச்சனை. அந்த ரெண்டு கட்சிகள் சம்பந்தப்பட்ட அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில இருக்காங்களா இல்லையாங்கிறத யார் முடிவு பண்ணணும்? அதிமுகவுடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்களும் பிஜேபியில தலைமை பொறுப்புல முடியும். அதை பற்றி கூட்டணிக்கே போகாத கொள்கை ரீதியான வேறுபாடுடைய மற்ற கட்சிகளை பற்றிய உள்ளவர்கள் இவங்க இதனாலதான் பயந்து போயிட்டாங்க, இவங்க இதுக்காக தான் அவங்கள்ட்ட மிரட்டல் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போது இதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது. சார் அவங்க மிரட்டலுக்கு பயந்தாங்களோ எதுக்கு பயந்தாங்களோ அது
சட்ட ரீதியா அவங்க சந்திச்சுக்கிட்டோம். நீங்க ஏன் அதுக்கு கூவுறீங்க? எலெக்ஷன் வந்துருச்சு, அவங்க கூட்டணி அமையாதுன்னு நினைச்சீங்க. இப்போ உங்க கூட்டணியை விட அவங்க கூட்டணி பலமாயிருங்கிற பயத்துலதான் ஐயோ விஜய் அங்க போயிருவாரோ இல்ல இவர் அங்க போயிருவாரோங்கிற பயம் ஏன் உங்களுக்கு வருது? உங்க கூட்டணி சரியா இருக்கு, நீங்க மக்கள் நல பணிகள் 4 ஆண்டுகள்ல சரியா செஞ்சிருக்கீங்கன்னா எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? எதுக்கு நீங்க கூப்பாடு போடுறீங்க? இது வரைக்கும் எங்க கூட்டணி அசைக்க முடியாதுன்னு பேசிட்டு இருந்தார் திருமாவளவன் அவர்கள். எங்க கூட்டணி தான் பலம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை பேசுறாரு, திமுக தலைவரும் முதல்வரும் பேசுறாங்க. அப்ப நீங்க உங்க கூட்டணி பலமா தானே இருக்குது, அதே ஓட்டு வங்கி உங்கள்ட்ட தானே இருக்குது. போன வாட்டி நாங்க 200க்கு 234 நாங்க ஜெயிப்போம்னு சொல்லிட்டு நீங்க மக்களுக்கு விஷயத்த சொல்லிட்டு போங்க. அவங்க கூட்டணியை பத்தி நீங்க எங்க பேசுறீங்க? உங்களுக்கு என்ன அதை பத்தி? உங்க கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? நீங்க கூட்டணியில இருந்து அங்க போயிட போறீங்களா? போறது கிடையாது இல்ல. கொள்கை ரீதியா நீங்க வேற தானே. அப்படி இருக்கும்போது அவங்க யாரோட கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் இடத்துலதான் உங்க கூட்டணி, மத்த கட்சிகளோட இல்ல. உங்க கூட்டணியில அவங்க கொள்கை ரீதியா வரமாட்டாங்க. திருமாவளவன் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, என்னதான் கூப்பிட்டாலும் என்ன அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு இப்பதானே சொல்றாரு. ஏற்கனவே உள்ளது சொல்லலையே. விஜய் ஒரு புத்தக வெளியீட்டு அவரை கூப்பிட்டதுக்கே அவர் போகலையா? அப்ப என்ன பயந்துகிட்டு தானே போகலன்னு அர்த்தம் அவரு. அப்போ இதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு அங்க ஒரு பலமான கூட்டணி உருவாயிருச்சுன்னா 2026ல இவங்களுடைய கட்சிக்கு உண்டான தேர்தல் பயம் தான் அந்த கூப்பாடுகளுக்கு காரணம்னு நாங்க நினைக்கிறோம். தேர்தல் பயம் அப்படிங்கிறீங்க. அப்போ ஏன், அதாவது இப்பதான் தொடங்க போகிறாரு அரசியல களத்துல இறங்குறாரு விஜய். ஆனா விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்ன்ற அவசியம் என்ன? கூட்டணிக்குள்ள அந்த அளவுக்கு பலம் இல்லையா? ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னா இந்த முறை அனைவருடைய ஒரே நேர்கோடு என்ன தெரியுமா? ஆளுகின்ற அரசை நீக்க வேண்டும். அதற்குரிய தேர்தல் வியூகம் எல்லாருமே அமைப்பாங்க. விஜய்ங்கிறவர் ஒரு மாஸ் ஹீரோ. அவர் பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் அவர்கள் இன்றும் ரசிகர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர அவர்கள் கட்சி தொண்டர்களாக மாறவே இல்லை. இன்னைக்கு ஒரு ஃபேஷனா அந்த கொடியை வச்சுக்கிறதோ துண்டு போட்டுக்கிறதோ இருக்கிறதே தவிர இன்றைக்கு திரு விஜய் அவர்களால அவருடைய ரசிகர்களாலே அவருக்கு பல தொந்தரவுகள் உண்டு. இது இப்ப அந்த ஷூட்டிங் போன இடத்துல ஒருத்தர் மரத்துல இருந்து கீழே குதிக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு தலைவரா அவரால் இன்னும் கன்வெர்ட் ஆகவே முடியல. ஏன்னு சொன்னா இந்த ரசிகர்களுடைய வெறித்தனமான ரசிப்பு தன்மை. முன்னாடி எம்ஜிஆருக்கு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவரை பார்த்தாருன்னா கடிக்க போயிடுவாங்க. இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருந்ததா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்குது. இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இதை அரசியல் ரீதியாக ஓட்டுகளாக மாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு திரு விஜய் கிட்ட இருக்குது. அப்ப விஜய் கிட்ட ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கு, ஒரு மாற்று அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு அனைவருமாக சேர்ந்து யோசிக்கும் போது அவர் தனியா நிக்க போறாரா திரு சீமான் மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதை முடிவு பண்ண வேண்டியது யாரு? திரு விஜய் அவர்கள் தான். அந்த கட்சியோடைய தலைமையில இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முடிவு பண்ணணும். பேச்சுவார்த்தை இல்லையா சார்? யாரு பேச்சுவார்த்தை நடக்கலாங்க. அதாவது ஒரு கூட்டணிங்கிறது எப்படின்னா பல விஷயங்கள் அது சம்பந்தப்பட்டிருக்கும். இப்ப விஜய் அவர்கள் சொன்னாரு பெரியாருடைய கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? கடவுள் மறுப்புங்கிற விஷயத்த நாங்க மாறுபடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவர் திரு ஜோசப் விஜய் அவருடைய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். ஆனா அவர் பொட்டு வச்சுக்கிறாரா, விபூதி வச்சுக்கிறாரா? அப்ப அவர் எந்தெந்த கொள்கையில அவர் மாறுபடுறாரு? எந்த இடத்துலயுமே யார் மனதும் புண்படக்கூடாதுன்னு சொல்லி திரு விஜய் நினைக்கிறாரு. ஒரு கட்சி தலைவரா மாறினதுக்கு அப்புறம் தனிப்பட்ட விஜய்ங்கிறது வேற. இன்னைக்கு கட்சி தலைவர்னு ஆயாச்சு, ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு, தேர்தலில் அவர் நிக்க போறாருக்கும் போது அனைத்து மக்களுக்குமான தலைவரா அவர் மாறணும். அப்படி வரும்போது எனக்கு அம்பேத்கருடைய சில கொள்கைகளை நான் எடுத்துக்கிறேன், பெரியாருடைய கொள்கையில கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப என்ன நினைக்கிறாரு? இந்துக்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் எனக்கு ஓட்டு போடணுங்கிறது அதோடைய சூட்சமமான பதில் அது. அப்படி இருக்கக்கூடியவர் கூட ஒரு கூட்டணி பேச்சு, இப்ப சீமான் கூட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினான்னு சொன்னாங்க. யார் நடத்தினாங்க, யார் பேசினாங்கிறது அவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. நிச்சயமாக பல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நேரடியாகவும் மறைமுகமாக நடக்கும். இப்ப நேரடியா நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் நடந்துச்சுன்னு சமூக ஊடகங்கள் மூலமா நமக்கு தெரிய வந்தது. கூட்டணி உறுதியாயிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் பங்கீடுகளையும் இன்னும் 1 வருட காலம் இருக்குது. அதுக்குள்ள சில காட்சிகள் மாறும். அப்படி வரும்போது ஆட்சிகள் மாறிடுமோங்கிற பயத்துலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் பயந்துகிட்டு இவங்க கூட கூட்டணி போயிடக்கூடாது. அவங்க கூட்டணி அவங்க. இவங்களுக்குள்ளேயே பல முரண் இருக்கு சார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள முரண் இருக்கு. இவர்கள் நாங்கள் தான் தலைமை தாங்குறோம். ஒரு வீடுன்னு இருந்தாலே 4 பேர் 4 விதமா இருப்பாங்க சார். ஒரு கட்சிங்கிறது 2 கோடி தொண்டர்கள் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட இருக்கு. பொதுவெளியில அன்னைக்கு கூட்டணி முடிவான அடுத்த நாளே நயினார் நாகேந்திரன் சொல்றாரு இரட்டை இலைக்கு மேல் தாமரை வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா பூங்கிறது மலர்றது அது ஓவிக்காக சொல்றதுங்க. இரட்டை இலைக்கு மேல வளருதுன்னா இலை கீழே தானே இருக்கும். பூ வளரக்கூடிய நீங்க ரோஸ் எடுக்கட்டும், தாமரைங்கிறது கீழதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? தாமரை ஒரு பூ, அது தேசிய மலர், அது பிஜேபியோட சின்னம். பிஜேபி வளரும் போது என்ன ஆகும் உங்களுக்கு?
தாமரை இலைக்கு மேல வளருது அப்படின்னு சொன்னா அது தாமரை இலையாவும் இருக்கலாம், ரெட்டை இலையாவும் இருக்கலாம். ரெட்டை இலைங்கிறது வந்து இது அதிமுகவுடைய சின்னம். அப்ப அந்த இடத்துல இலைக்கு மேலதானே பூ மலரும் எப்பவுமே. இது வந்து ஓமைக்காக சொன்னது. உடனே அதை எடுத்துக்கிட்டு கிருத்திரமா போய் இல்லைங்க நாங்க தான் ஆட்சி. உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் நடக்கணும். டிசைட் பண்ணக்கூடியவங்க எங்க இருக்காங்க? ஆல் இந்தியா தலைமை டெல்லியில இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து அரசியலுக்காகவும் ஊடகங்களுக்காகவும் ஒரு பரபரப்பு செய்திகளுக்காகவும் நிச்சயமாக சில பேச்சுவார்த்தைகள் நடக்கத்தான் செய்யும். இதை எதுவுமே மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்க. 2 நாள் முன்னாடி கூட அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க, யாரும் கருத்துக்களை வந்து பொதுவெளியில தெரிவிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ கருத்தோட இது இருக்குல்ல சார்? அது இரண்டு என்ன கூட்டணியில் இருக்கும் யாரும் வந்து பொதுவெளியில இல்ல ஒரு மேடை கிடைத்த உடனே நிச்சயமாக அது ஒரு கேள்விகள் வரத்தான் செய்யுது. மேடையில பேசும்போது ஒரு வார்த்தைகள் வந்து அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் வேறையா இருக்கும், நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு அர்த்தம் வேறையா இருக்கும். இது வந்து புரிதலுடைய விஷயங்கள். ஆனால் இன்னும் ஒரு ஆண்டு கிட்ட இருக்குது தேர்தல் வருவதற்கு. அந்த நேரம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்ன சொல்லக்கூடிய வார்த்தைகளும் கருத்துக்களும் தான் நம்ம ஏத்துக்க முடியுமே தவிர மேடை பேச்சுக்கள் எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த விவாதங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னு சொன்னா வேற வந்து டாபிக் எதுவும் இல்ல, ஹாட் டாபிக். அதனால இந்த டாபிக் போயிட்டு தான் அவர் ஒண்ணு சொன்னாரு இவர் ஒண்ணு சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ இதை எதையுமே பொருட்படுத்த வேண்டிய அவசியத்துல மக்கள் இல்லை. மக்கள் தெளிவா இருப்பாங்க. எலெக்ஷன் வரட்டும், அப்ப நாங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவு பண்ணுவோம், எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணுங்கிறத அப்ப மக்கள் தீர்மானிக்கும். இப்ப என்ன பேசினாலும் இப்ப பேசுறது நாளைக்கு நடக்குமா? நடக்க போறது கூட்டணியும் அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி உறுதியாயிருச்சு. மாறுறதுக்கு இனிமே வாய்ப்புகள் ரொம்ப இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே பிரதான கட்சிகள் 2 கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அது என்ன காரணம்னு சொன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்ங்கிறது எப்படின்னா இப்போ ஏடிஎம்கே தனியா இருக்கு, பிஜேபி தனியா இருக்குங்கும் போது இங்க திமுக இருக்கக்கூடிய சில கூட்டணிகளுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. காங்கிரஸ் இங்க வந்துருவாங்க, விடுதலை சக்திகள் இங்க வந்துருவாங்க. இந்த மாதிரி பேசும் பொருள் நடந்துச்சா? கடந்த வருடம் ஃபுல்லா இந்த டாபிக் தானே ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிதான் அகில இந்திய பாரதிய ஜனதாவுடைய தலைமை வந்து நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாச்சு பொண்ண. கல்யாண தேதி வந்து தேர்தல் அறிவிக்கும் போது சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் இனி யார் யாருக்கு பத்திரிகை வைக்கணும், யார் யாருக்கு வேண்டாங்கிறது அகில இந்திய தலைமையும் ஏடிஎம்கே சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிஜேபி இவங்களை தவிர உள்ள வருவதற்கு, கூட்டணிக்குள் வருவதற்கு அனைவருமே கொஞ்சம் விலகி செல்றார்கள் தான் கேள்விப்படுறோம். ஏற்கனவே பாமக ஒரு புறம் வந்து ஏற்கனவே பாமக கூட்டணியில் தானே இருந்தாங்க. இந்த முறை பாமக வந்து ஒரே ஒரு விஷயம்தான், ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தவங்க எஸ்டிபிஐ மட்டும்தான் விலகி போயிருக்கிறாங்க. சென்ற முறை இருந்ததோடைய எஸ்டிபிஐ மட்டும்தான் விலகி போயிருக்கிறாங்க. தேமுதிக ஆல்ரெடி கூட்டணியில இருந்தாங்க. இப்போ வெளியில இருக்கக்கூடிய கட்சின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக மட்டும்தான் அவங்களுடைய முடிவுல வெளியில இருக்கிறாங்க. பாமக ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில தான் இருந்தாங்க சென்ற பாராளுமன்ற தேர்தல்ல. சோ அதனால அது சீட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் எப்போ வரும்னா இன்னும் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். இப்ப உடனே வராது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா தனிப்பெரும்பான்மையில ஏடிஎம்கே எவ்வளவு நிக்கிறது, கூட்டணியா இருக்கக்கூடிய பிஜேபி எவ்வளவு நிக்கிறது, கூட்டணியில பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு என்ன தொகுதி பங்கீடு, அது யார் யார் கேண்டிடேட்டுங்கிறது இது போக போக தான் முடிவாகும். இப்போ ஒரே நாள்ல இதெல்லாம் முடிவாயிடாது. நிச்சயமாக இந்த அமைக்கப்பட்ட கூட்டணி அமோக வெற்றி பெறுங்கிறது எங்களுடைய கருத்து. நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.